அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். கோவையில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இந்த 10 கிலோமீட்டர் பாலம். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது அதிமுக ஆட்சியில் இதுக்கு திட்டம் வகுக்கப்பட்டு அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு 55% பணிகள் முடிவடைந்தது. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, இவங்க கிடப்பில் போட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் திறந்து வைக்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் இவங்க அப்பா பேரை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுவார், பேரெல்லாம் மாற்றி நல்ல வேலை இதுக்காவது ஒரு பொது பேரை வச்சிருக்கிறாரு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்த நம்மளை விட கோவை மக்களுக்கு நல்லா தெரியும். கோவை மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் அந்த பாலத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக தெளிவாக உண்மையை அறிவார்கள். இன்னைக்கு எதற்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எங்க தலைவர் அவர்களுக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. அந்த கோவை மாவட்ட மக்கள் அமைப்புகள் எல்லாம் நன்றி சொல்றாங்க. என்ன காரணம்? நீ திட்டம் போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு முதலில் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி 5% வேலை, 55 இல்ல, ஒன்லி 5% வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அப்ப ஒதுக்கக்கூடிய பணத்திலையும் பர்சன்டேஜாக பணத்தை எடுத்துக்கொண்ட எடப்பாடி அந்த பால விஷயத்துல கூட ஆரம்ப ஸ்டேஜிலேயே கொள்ளையடிச்ச திருட்டுத்தன் ஊழல் பண்ண எடப்பாடி இப்போ நியாயம் பேசுறாரு. நாம என்ன சொல்றோம்? எத்தனை மிகப்பெரிய பாலம் அது. அந்த பாலத்தை நாம மக்கள் கேட்டாங்க, எல்லாரும் பேசுறாங்க, போனாங்கன்னு வேற வழியே இல்லாம அரசாங்கத்துல நாங்க பண்ணி கொடுத்துருவோம், நாங்க போட்டு கொடுத்துருவோம்னு அறிவிச்சுட்டு அதோட உட்கார்ந்து இருந்தேன். அறிவிச்சு ஆரம்ப நிதினு ஒண்ணு சொல்லி அதுலயும் பாதியை திருடின்னு ஓடிட்டேன். உனக்கு அது செய்யணுன்ற அக்கறை இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு வந்த உடனே மிகப்பெரிய அளவிற்கு நீளமான ஒரு பெரிய பாலத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் கண்ணும் அங்க அந்த பணிகளை பார்க்கின்ற பொழுது என்னுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி உட்பட அங்க இருக்கின்றவர்கள் எல்லோரும் அதை கவனமாக பார்த்துதான் இன்றைக்கு அந்த பணி முடிவடைந்து நம்ம நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, நம்ம அண்ணன் ஏவாவேலு, இன்னும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே தான் அதை பார்த்து செஞ்சாங்க. இன்னைக்கு மக்கள் வரவேற்பு பெறுது. இவரு கம்பராமாயணத்தையே சேக்கிழார் எழுதான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டவர். இவருக்கு என்ன தெரியுது? உண்மை பேசுவதே கிடையாதுங்க. எல்லாம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அந்த பாலத்துக்கு முடிவு பொதுமக்களுக்கு அந்த பாலத்து வழியா போறவங்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டு இருக்கிறார். இது அதிமுக ஆட்சியில கொண்டாடப்பட்ட திட்டம், போடப்பட்ட பிளானு, அதுக்காக அதிமுக ஆட்சியில ஒதுக்கப்பட்ட நிதி, அதனாலதான் அந்த பாலம் வந்திருக்கு. இந்த திட்டமே அதிமுக ஆட்சியில உதிச்சது தான் அப்படின்னு சொல்லி, அதாவது இதுக்கு பேரு தான் அரசியல் பண்றது. தேர்தல் நெருங்கி வருதான், தேர்தல் வர நேரத்துல நாங்களும் பிரச்சாரம் பண்ணணுன்றதுக்கு இன்னைக்கே முட்டாய் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி இந்த தேர்தல் வேலைக்காக மக்களை ஏமாத்திக்கிட்டு முட்டாய் கொடுக்கறவங்க இன்னொன்னு தெரியுங்களா? இந்த பாலம் கட்ட வேண்டும் என்று முதலில் முடிவெடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர். அதை முதல்ல இங்க நான் பதிவு பண்ணி ஆகணும். இந்த பாலம் கட்டுவதற்காக முடிவெடுத்து அதற்கான பிளானிங்கே எல்லாமே போடப்பட்டு இருக்கின்ற நேரத்துல ஆட்சி மாறுதல்ல இவனுக்கு வந்துடுறாங்க. இவனுக்கு வந்ததற்கு பிறகு நீண்ட காலம் அப்படியே தூக்கி போட்டுட்டு நாங்க இப்ப செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஜனங்க மத்தியில இந்த எம்பி எலெக்ஷன் அதுக்கு இதுன்னு போக்கஸ் கொடுத்துட்டு பணத்தை கொஞ்சம் கொள்ளையடிச்சின்னு போயிட்டானுங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் உண்மையாலுமே அந்த மக்கள் நலம் பெறணும். இன்னைக்கு நீண்ட நெடுந்தூரம் சிறிய தூரமாக குறைவாக போகிறது என்பதை எல்லாரும் பெருமையா சொல்றாங்க. பாலம் கட்டியாக வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியிலேயே முடிவெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு ஆட்சி மாறுதல்கள் வரும்பொழுது இவங்க அந்த முடிவை எடுத்து வச்சுக்கிட்டு சும்மா ஒரு ஆரம்ப கட்டம்னு சொல்லிட்டு இவனுக்கு ஏமாத்துறாங்க. சரி, இந்த பாலத்துக்கு GT நாயுடு அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது எதுலையுமே சாதி பேர் இருக்கக்கூடாது அப்படின்னுலாம் நீங்க சொல்றீங்க. இப்ப அந்த விடுதிகளுக்கெல்லாம் பேர் மாத்தினீங்க. இப்ப இதுக்கு மட்டும் திராவிட திருவாளர்கள் பாலத்துக்கு சாதி பேர் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. நாம் தமிழர் கட்சியின் சீமான் அந்த கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. சீமான்லாம் என்ன கிடக்குது? சீமானுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா? நம்ம தாய் தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய காலமாக பெயர்களாகவே பெயர் சொல்லாகவே மாறிவிடுவது சிலது. எல்லாரையும் அந்த
ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்கும்னா அது கேஸ்ட். ஆனா ஜிடி நாயுடு அப்படின்னு சொன்னா அவரைத்தான் பார்ப்பார்கள். அது ஏன் அப்படி பார்ப்பாங்கன்னா அவருடைய பெயராகவே. இன்னும் கூட அவருடைய முழு பெயர் என்ன, ஜிடி நாயுடு தான். விஞ்ஞானி, அறிவியலின் மிகப்பெரிய மேதை. அவர் கண்டுபிடித்தது எல்லாரையும் அசர வைத்து ஆச்சரியப்பட வைத்தது. அப்பையும் ஜிடி நாயுடு தான் சொல்லுவாங்க. அந்த ஜிடி நாயுடு என்பது பெயர் சொல்லாக போனதே தவிர சாதி சொல்லாக இல்லை. முதல்ல அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி சொன்னா அவருடைய பேருன்னு ஒண்ணு சொன்னோம்னா அந்த பேர் கூட யாருக்கும் தெரியாது. அதுல இன்னொன்னு, ஜிடி நாயுடுனா விஞ்ஞான மேதை, அறிவியலை உருவாக்கி தமிழனுக்கு பெருமை கொடுத்தவர் என்ற சிறப்புக்கெல்லாம் அதுல இருக்கு. அதனால அதை வரவேற்க கத்துக்கணும். அவர் ஜிடி நாயுடு என்பதை சாதி சொல்லாக பார்க்காமல் பெயர் சொல்லாக பார்க்கணுன்றதுதான் உலகத்தின் பார்வை. அந்த உலக பார்வைக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு இந்த கதையெல்லாம் தப்பு. இந்த அதே கூட்டத்துல பேசுறாரு, இப்போ நாங்களும் தான் ஆட்சி புரிந்தோம் 10 வருட காலம். அப்போ பொற்கால ஆட்சியா இருந்தது. கொரோனா காலம் வந்துச்சு. அப்போ யாருமே பாதிக்கப்படாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். முக்கியமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்ற பல்வேறு துறையை சேர்ந்த பணியாளர்கள்லாம் பாதிக்கப்படாத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம். பக்கத்து மாநிலங்களில் கூட ஆசிரியர்கள்லாம் பிடித்தம் பண்ணாங்க. நாங்கள் சம்பளத்திலலாம் கை வைக்கலை, பிடித்தம் பண்ணாமல் கொடுத்தோம். ஆனால் இப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் பல்வேறு துறைகளில் ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் என பல்வேறு துறையை சேர்ந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு அரணாக இருந்தோம், பாதுகாப்பாக இருந்தோம் அப்படிங்கிறார். அதாவது எடப்பாடி யார பேசுறாரு தெரியுங்களா? அவங்க தலைவி ஜெயலலிதாவை பத்தி பேசுறாரு. அவர் நம்மளை பற்றி இல்லை. ஏன்னா இந்த ஆட்சின்னு சொல்றது ஜெயலலிதாவின் ஆட்சியில தான் முதலாக அத்துணை பேருமே டெஸ்மா சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டார்கள். டெஸ்மா சட்டத்தை, அது டெஸ்மான்றது தமிழ்நாடு எசென்சியல் சர்வீஸ் ஆக்ட். அந்த டெஸ்மா சட்டத்துல அரசு ஊழியர்கள் பாதித்தது மட்டுமல்ல, போக்குவரத்து தொழிலாளர்களை கூட பாதிக்க வச்சு எல்லாம் நல்லா நினைச்சு பார்க்கணும். பழைய நினைவுபடுத்துவோம். எடப்பாடி, நீ முதல்ல கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாரு. நீ இருந்தினா எதுக்காக சொல்றேன்னா, சிந்திச்சு பார்த்தா தெரியும். பேருந்துகள் உட்பட அரசு பஸ்களை ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாம ஸ்ட்ரைக் பண்ணி ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்த உடனே தனியார் வாகனம் ஓட்டுபவர்களை எல்லாம் அரசு வாகனம் ஓட்ட வச்சு பல இடத்துல ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்கள் அதிகமானது உன் தலைவியினுடைய ஆட்சியில. எடப்பாடி, நீ உன் தலைவியை சொல்றதுக்காக எங்களை சொல்லி பாக்குறியா? ஒண்ணு தெரியுமா? போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான குடும்பத்தை வாழ வைத்தவர் கலைஞர். அவருடைய ஆட்சியில தான் அந்த கழகமே உருவாக்கி அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய தேவைகளை மற்றவைகளை கேட்கின்ற பொழுது ஒழுங்காக அமைச்சர்களும் மற்றும் முதலமைச்சர்களை கலந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. உன் ஆட்சியில எதுவும் கிடையாது. நீ எங்க இருந்தனே கிடையாது. உன்னை முதலமைச்சர்னு யாருமே ஒத்துக்கிட்டது கூட கிடையாது. எதற்காக சொன்னா, பொய் பேசிக்கிட்டு தெரியக்கூடாது. போக்குவரத்து தொழிலாளராக இருந்தாலும் துப்புரவு. இதே எடப்பாடி தன்னுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஆட்சி முடியறதுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முந்தி யார குறை சொல்லி பேசினாரு? போக்குவரத்து தொழிலாளர்களை பற்றி இழிவாக, ஆசிரியர்களை கூட குறைவாக இவர் வார்த்தைகளை பேசிட்டு போயிட்டே இருந்தார். உங்களுக்கு எல்லாம் ஆசிரியர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் சம்பளத்தை வாரி கொடுத்துட்டாங்கயா. யாரு? திமுக ஆட்சியை சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் சம்பளத்தை அதிகமாக கொடுத்துட்டாங்க, ஆனா நீங்களாம் அந்த சம்பளத்துக்கான வேலையை செய்றீங்க அப்படி என்று பேசிய நபர் தான் எடப்பாடி. இந்த எடப்பாடியினுடைய நாடகம், நடிப்பெல்லாம் எல்லாரையும் ஏமாத்திர முடியாது. இன்னைக்கு என்றைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பாக இருப்பது திமுக தான், திராவிட மாடல் தான். அது முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் அரசு ஊழியர்களுக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்யணும் என்பது தெரியும். யார் மேலேயும் எந்த நடவடிக்கையும் எப்பொழுதுமே முறையற்று செஞ்சதே கிடையாது. ஆனால் நடுத்தர்கள் நிறுத்தி 13,000 பேருக்கு டெம்பரவரி தற்காலிக வேலை போட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளம், அப்புறம் இவங்கெல்லாம் போராட்டம். இப்படி போராடி போராடி நசிந்து போன நிலைமை அதிமுகவின் ஆட்சி. அந்த அதிமுக ஆட்சியின் பிரதிநிதியாக இருக்கிற எடப்பாடி இன்னைக்கு அவர்கள் தேவைக்காக அவர்களுடைய குரல் கொடுப்பாங்க. அமைச்சர்கள் கூட்டு பேசுவாரு, முதலமைச்சர் கூட்டு பேசுவாரு. அரசு நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதனால இதை அதிகப்படுத்தி கதை கட்டிடுறதை அவர் நிறுத்தணும். கரூர் துயர சம்பவத்தில் அவசர அவசரமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த அளவுக்குலாம் ஆணையம் அமைக்கிறாங்க, எல்லாம் ஸ்பீடாக போகிறாங்க. ஆனால் கிட்னி முறைகேட்டில் இந்த அரசு அந்த அளவுக்கு வேகத்தை காட்டல என்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். என்ன முறைகேட்டில்? கிட்னி முறைகேடு. ஆஹா,
ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். கிட்னி முறைகேடு என்பதன் குறித்து இப்ப எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்னன்னு பார்க்க சொல்லுங்க. எந்த நிலையாக இருந்தாலும், அந்த மருத்துவமனையாக இருந்தாலும், அதனுடைய நிலைப்பாட்டுல இன்னைக்கு 3 நாளாக வருகின்ற அந்த செய்தியில அரசு தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கு. மருத்துவர்கள் மீதும் அங்க ஆக்ஷன், அவங்களையும் அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்க மேலேயும் வழக்குகள் இருக்கு. இதற்காக ஆட்களை கடத்திக்கிட்டு வந்தானுங்கல்ல, கடத்திக்கிட்டு பொய் சொல்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு நிறுவனத்தை நடத்தினது அதிமுக காரன். அதையும் இங்க குறிப்பிட்டாலும் எடப்பாடிக்கு வேண்டிய அந்த எடப்பாடியினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அந்த வேலையை கூட செய்தார்கள். ஆனா அதுக்காக அது அவன் செஞ்சான் இவன் செஞ்சான் நம்ம சொல்றதுக்காக சொல்ல வரல. யார் செய்திருந்தாலும் அது மிக கொடூரமானது. அதனால நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவர் இப்ப கரூர் பிரச்சனையில நடந்துகிட்டு இருக்கிறது விசாரணை. நீ எல்லாம் ஒரு சம்பவம் நடக்கும்போது எட்டி பார்த்திருப்பியா? அன்னைக்கு நைட்டே முதலமைச்சர் போனது மட்டுமல்ல, அருணா ஜெகதீசனுடைய தனிநபர் கமிஷன் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, டைரக்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் மற்றவர்களும் சங்கத்தின் தலைவர்களையும் போட்டு சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் இருக்கிறது எல்லாரையும் அனுப்பி அதையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய நடவடிக்கையில நீ போய் குறை சொல்லலாம், உனக்கு யோகியதையும் தகுதி. நீ ஒரு பொய்யர். ஏன் பொய்யர்னு சொல்றேன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், தூத்துக்குடி தான். தூத்துக்குடியில இதே அருணா ஜெகதீசன் கமிஷன் தான் சார் தூத்துக்குடியில் நடந்தது. இவங்க தானே விசாரிச்சாங்க. இதே கமிஷன் போட்டு இவங்க தலைமையில தான் போட்டு விசாரிச்சாங்க. விசாரிச்சு அந்த அறிக்கை என்ன சொல்லுச்சு தெரியுங்களா? அறிக்கையினுடைய இதுல தெளிவாக சொன்னாங்க, அந்த சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவரும் டிஜிபி போலீஸினுடைய அதிகாரியாக இருந்தவரும் கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட், சாட்சி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்தும் துப்பாக்கி சூடு நடைபெற்ற போதும் ஒரு நிமிடத்திற்கும் நாங்கள் முதலமைச்சரிடம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு நிமிடத்துக்கும் செய்திகளை அனுப்பிக்கிட்டு இருந்தோம். அவர் கேட்டுக்கொண்டு எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருன்னு அவங்க அந்த அருணா ஜெகதீசன் தனிநபர் கமிஷன் அறிக்கையில அது வருது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் டிவியை பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. ஆக இவ்வளவு பெரிய பொய்யனை, இவ்வளவு பெரிய பித்தலாட்டக்கார மோசடிக்காரரை போய் அவருடைய வார்த்தையெல்லாம் நம்ம முழுமையா எடுத்துக்கவே முடியாது. அறிவுபூர்வமாகவும் ஒன்றும் வேலையும் கிடையாது. இந்த மாதிரி உண்மையை எடுத்து சொல்றதுக்கும் தெரியாது. முதலமைச்சராக இருக்கும்போது மூட்டை கட்டிக்கிட்டு பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு யார் யாரு காலில் எங்கெங்க விழுந்தியோ அவங்கள சலுகை பண்ணிட்டு இருந்தியே தவிர நீ ஒரு முதல்வராகவே ஆட்சி செய்யல. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்குது. கொலை சொல்றதுக்கு முடியாம எதையாவது ஒண்ணு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நபர். கரூர் சம்பவம் குறித்து அரசு தரப்புலையும் செய்தியாளர் சந்திப்புலாம் நடந்தது. அதில் அந்த வீடியோ காட்சிகள் காமிக்கப்பட்டது, புகைப்படங்கள்லாம் காமிக்கப்பட்டு பல்வேறு கேள்விகளுக்கு அவங்க பதிலளித்தாங்க. இதே போல் செந்தில் பாலாஜியும் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். என்ன நடந்தது அப்படின்னு அவர் விளக்கினார். செய்தியாளர்கள் கேள்விகளுக்கும் அவர் விளக்கம் அளித்தார். இருந்தாலும் அதிமுகவும் பாஜகவும் திமுக அரசு மீது குற்றத்தை சுமத்தி கொண்டே வருகிறார்கள். அந்த வகையில் நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசும்பொழுது இந்த விஜய் அந்த பிரச்சார கூட்டம் நல்லா நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே பிரச்சனை உருவாக்கப்பட்டதாக தகவல் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் அங்கேயே இருந்திருந்தாருன்னா அடித்து கொண்டிருப்பாங்க. இப்போது மீண்டும் விஜய் அங்கு சென்றால் கூட்டம் வரதான் செய்யும், தள்ளுமுள்ளு ஏற்படதான் செய்யும். அந்த சாக்கு போக்கில் விஜயையும் சேர்த்து காலி செய்துவிட்டால் என்ன செய்வது? மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசு. அந்த அரசு பாதுகாக்க தவறிவிட்டது. 100% திமுக அரசு தான் பொறுப்பு அப்படிங்கிறாரு நயினார் நாகேந்திரன். முதல்ல நயினார் நாகேந்திரன் எடுத்துங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் யார் மேல குறை சொல்றாரு தெரியுங்களா? விஜய் ரசிகர்களை. விஜய் மேல உயிரை வச்சுக்கிட்டு விஜய் தான் எங்களுக்கு எல்லாமே நினைச்சுக்கிட்டு அங்க ஏறி குதிச்சு தவிச்சுக்கிட்டு கிடந்து பஸ் மேல ஏறி தூக்கி பந்து போடுற மாதிரி அங்க இருக்கிற அந்த செக்யூரிட்டிஸ் போடும்பொழுது கூட விஜய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு விஜய் தான் தலைவர் அப்படின்னு கீழே குதிச்சு கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க மேல குற்றம் சொல்லுகிற குறை சொல்லுகிற நயினார் நாகேந்திரன் யாரு? பிஜேபி. உனக்கு என்ன இப்ப நீ எதுக்காக இதெல்லாம் பேசுற? அங்க கண் எதிரில் கீழே விழுந்து துடிக்கிறாங்க, சாகுறாங்க, எல்லாம் அடிபடுறாங்க. ஒருவர் ஓடி அதை தூக்கி ஆம்புலன்ஸ்ல ஏற்றக்கூடாதா? அந்த மக்களோடு மக்களாக உட்கார்ந்து மணி நேரம் பேசக்கூடாதா? உடனே அடிச்சு சாவடிச்சிருவாங்கன்னா இவர்கள். நயினார் நாகேந்திரனுடைய கூட்டம் விஜயை ஏதாவது செஞ்சு பெரிய கட்டத்தை உருவாக்கி திமுக ஆட்சிக்கு கேடு விளைவிக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த பிளான் நடக்கல, அந்த திட்டம் வீணா போச்சு. அதனால
அப்படியே குமுறாரு. அந்த திட்டம் போயிடுச்சான். ஏன்னா விஜயை அடிக்கிறதுக்கும் விஜய்க்கு கொடுமைப்படுத்துறதுக்கும் ஏற்பாடு செய்ததே RSS பிஜேபி காரர்கள் தான். அங்க அந்த சம்பவம் ஏற்படுகின்ற பொழுது இந்த சம்பவங்களுக்கெல்லாம் காரணமா இருந்தது அந்த நபர்கள் தான். அவங்க அங்க இவ்வளோ அவர் திரும்புறாரு, இப்படி பேசுறாரு, தண்ணியை தூக்கி போடுறாரு, அப்புறம் எல்லாம் ஜனங்களாம் நெருங்குது போகுதுன்னு ஒரு பக்கம். சரி, 8:45 நிகழ்ச்சியை தொடங்க வேண்டிய விஜய் 8:45 கூட இல்ல, 8:30 மணிக்குதான் வீட்டுல இருந்து கிளம்புறாருன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு யார் காரணம்? எங்க இருக்கிற ஊருக்கு பங்கனுக்கு. அப்போ வெயில்ல காஞ்சி துடிச்சு மக்கள் எப்படி கிடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற எண்ணத்தை யார் அங்க உருவாக்குனது? அதெல்லாம் கேள்வி கேட்கணும். யாரு சொன்னார்களா? எடப்பாடிலாம், இந்த நைனா நாயகன் எடப்பாடி, இதெல்லாம் யார் காரணம்? புஷி ஆனந்த் நபரும் இந்த ஆதவர்ஜனா இந்த நபரும் இவங்கெல்லாம் யாரு? 100% RSS காரர்கள், இந்த நைனா நாயகனோட தொடர்பு உள்ளவர்கள். அதனாலதான் நான் சொன்னேன், பிஜேபி ஆட்கள் அவங்க எல்லாம். இந்த புஷி எல்லாம் பாண்டிச்சேரியில ஒரு தொகுதியில எம்எல்ஏ புஷி தொகுதியில இருந்து புஷின் பேர் ஒட்டிச்சு. பாண்டிச்சேரியில இருக்கிற புஷி தான் தமிழ்நாட்டுல விஜய்க்கு நீண்ட கால ரசிகர்கள் இருக்கக்கூடிய விஜய்க்கு பெரியார் ரசிகர்கள் எத்தனை ஆண்டுகள், அதுல யாரும் ஒருத்தவனுக்கு பதவி கொடுத்து பொதுச்சாளர் அதெல்லாம் இல்ல. இந்த புஷி ஆனந்த நீ பொதுச்சாளர் ஆக்குற, அப்ப அந்த நபருக்கு என்ன தெரியும்? அவரெல்லாம் RSS தொடர்பு கொண்டவர்கள். அவங்கதான் நீ இத்தனை மணிக்கு போ, நீ இத்தனை மணிக்கு வரலாம், நீ அங்க ஏறு, அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு மாயை உலகத்தை உருவாக்கி விஜய்க்கு தவறான வழியை காட்டியது இந்த பிஜேபி காரர்கள் தான். அதனால லேட்டா வந்தது, லேட்டா அங்க வெயில் எல்லாம் சுருண்டு விழும்போது கூட கவலைப்படாம போனது. அங்க போய் எல்லா இதுவும் போகின்ற பொழுது இதோட போலீஸ் நிறுத்துறாங்க. இதுக்கு இந்தாண்ட வேன் பஸ் போக வேணாம், இங்கே நின்று பேசுங்கன்னு. அதெல்லாம் முடியாது, அங்க விடுன்னு சொன்னது இந்த புஷி ஆனந்த் போன்றவர்கள் தான். அப்படி போகும்போது பின்னாலேயே 50 வண்டிகள் போய், இதெல்லாம் என்னன்னு சொல்றோம்னா, நான் இப்ப விவரிக்கிறதுக்காக சொல்ல வரல, ஒரு உண்மையை பேசணும். ஒரு பெரிய பொதுக்கூட்டம் கேட்கறீங்க, இல்ல ரோட் ஷோ கேட்கறீங்க, பர்மிஷன் கொடுத்து யார் எழுதி கொடுக்குறீங்க? பர்மிஷன் லெட்டரு கேட்டு இந்த புஷி ஆனந்தும் இன்னும் ஆதவ இவங்களெல்லாம் கொடுத்தாங்க. நாங்க இப்படி செய்யறோம், கரெக்டா இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணில இருந்து நடத்தணும், இங்கதான் நிக்கணும், அதுல இருக்கு. அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்ட இந்த நபர்கள் அந்த நிபந்தனையை பற்றியே கவலைப்படாம இருந்ததுனால்தான் இப்போ ஒரு எஃப்ஐஆர் போட்டா தலைமறைவா போயிட்டானுங்க. எங்க போனானு? யாரு தலைமறைவா போய் எங்க சுத்திக்கிட்டு இருக்கானுங்க? டெல்லியில அமித்ஷா வீட்டுக்கு பக்கத்துல எங்காவது போய் உக்காந்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு திரியிறாங்க. இது எதுக்காக சொல்றோம்னா, இவ்வளவு வேலைகளையும் செஞ்சுட்டு அந்த மக்களின் உயிர் போவதற்கு காரணமாக நெருக்கடியை உருவாக்கிய இந்த நபர்கள், இந்த விஜய்க்கு கொஞ்சமாவது மனசாட்சியோட அந்த நபர் இருந்ததுதான். ஒரு விஜய ஒரு நடிகை நாம் பார்த்திருக்கலாம், ஆனா பார்த்த உடனே இறங்கி ஒரே ஓட்டம் ஓடுறது மட்டும் இல்ல, அங்க திருச்சி பிரஸ்லயும் பேசல, சென்னை பிரஸ்காரர்கிட்டையும் பேசல, அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு 3 நாள் கழிச்சு வெளியில ஒரு சினிமாவில சோக காட்சி வந்த மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு திரும்பவும் காணும். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, எல்லாமே விஜயை இயக்கி கொண்டிருப்பது இவர்கள் தான். இவர்களுடைய இயக்கத்துல அவர் நடிக்கிறார். அந்த நடிப்புல வந்தது இந்த சினிமா கரூர். ஆனால் உண்மையாக 41 பேர் இறந்து போன அந்த கொடுமையை யாராலையும் தாங்கிக்க முடியல. அதனால்தான் முதல்வர் அவர்கள் இரவோடு இரவாக போனாரு. எல்லா அமைச்சரும் போய் அங்க வேலையை பார்த்தாங்க. அதை போய் கேள்வி கேட்கறானுங்க. ஏன் அதுக்குள்ள டாக்டர் வந்தாங்க, ஏன் எப்படி ஆம்புலன்ஸ் வந்தது? ஏயா ஒரு பெரிய கூட்டம் வருது, இதெல்லாம் நாளைக்கு ஏதாவது ஏற்பட்டா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஒரு அரசு செஞ்சா பாராட்டணும்ப்பா, பரவாயில்லைங்க. இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் இவ்வளவு வேகமா செஞ்சதில்லை, ஆச்சரியமா இருக்குன்னு அங்க இருக்கிறவர்கள் உண்மையால மனசாட்சியோட பாராட்டுறாங்க. மருத்துவர்களும் மருத்துவமனையில் எல்லா வித ட்ரீட்மெண்ட்டும். ஆனா இந்த நபர்களே, ஏன் மருந்து வந்தது, ஏன் டாக்டர்ஸ் வந்தாங்க, ஏன் அப்ப போய் ஆம்புலன்ஸ் வந்தது? மருத்துவம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி வருது. அது தொடர்பாகவும் பேசியிருக்கிறாரு. பேர் மாத்துறாரு, எல்லாத்துக்கும் பேர் மாத்துறாரு, புதுசா பேர் வைக்கிறாரு. இதான் இவருக்கு வேலையா முதல்வருக்கு ஸ்டாலினுக்கு. மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளை நோயாளிகள்னு கூப்பிடாம பயனாளிகள்னு கூப்பிடணும்னு சொல்றாரு. ஒரு விவசாய இல்லையா, எதுக்குதான் பேர் மாத்தணும்னு? என்ன இப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாரு. எடப்பாடி, உனக்கு முதல்ல விவசாயம் இருக்கணும்னா நீ ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காரு. உன் காலத்துல நீ எதுன்னு செஞ்சேன்னு கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் புரட்டிப்பாரு. உன் காலத்துல ஒரு பேரை மாத்துறதுக்கு உன்கிட்ட கேட்டா கூட உனக்கு தகுதியும் இல்லை, உனக்கு துணிச்சலும் இல்லை, உனக்கு அதிகாரமும் இல்லை. ஆனால் எங்களுடைய தலைவர் சொன்னால் அதுல ஒன்னும் 1000 அர்த்தங்கள் இருக்கும்.
நோயாளி நோயாளி அப்படின்ற வார்த்தையை அவர்கள் காதலியே விழக்கூடாது. இனிமேல் மருத்துவ பயனாளர்கள் அவங்களாம் டாக்டர்ஸ்ட வராங்கன்னா மருத்துவத்தின் மூலமாக பயன்படக்கூடியதுக்கு வராங்க. இப்ப அது உனக்கு எங்க வலிக்குது? நாம என்ன இப்ப என்ன எடப்பாடிக்கு வலிக்குது? ஏன் நீ இதுல என்ன குதிக்கிற? உனக்கு வைக்க தெரியுதுன்னா வை, இல்லைன்னா போ. இப்ப யாரு உன்னை கேட்டது? அப்படியே நோயாளிகள் சொல்லாம பயனாளர் பேரு வச்சுட்டாராம். இதெல்லாம் என்ன விவசாய இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப என்ன நல்லது செய்தாலும் அது எந்த விதமாக இருந்தாலும் உன்னால ஏத்துக்கணும். நான் கேட்கறது என்னன்னு கேட்டா, இதனால் நீ என்ன பாதிப்படைத்தாய்? இதனால் வேறு யாருக்காவது பாதிப்பு இருக்கா? யாராவது கஷ்டப்படுறாங்களா? ஒண்ணும் இல்ல. கஷ்டம் கிடையாது, பாதிப்பு கிடையாது. ஆனால் அதுல ஒன்னே ஒண்ணு மனம். அந்த மனத்துக்கான சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்னுவாங்க. சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அந்த சைக்காலஜி மாதிரி இனிமேல் நோயாளின்லாம் சொல்லாதியா. வரம் பாரு, ஒண்ணு நடக்க முடியாம நோயாளிய ஐயோ இந்த நோயாளியை பாருன்னு சொல்றேன். இதெல்லாம் தூக்கி கேட்டால் போடு. அரசு மருத்துவமனைக்கு போயிட்டாங்க, டாக்டர்ஸ்ட போயிட்டாங்கன்னா மருத்துவ பயனாளர்கள் அவனும்ப்பா மனசு அந்த நோயாளின்ற வார்த்தை கேட்காம போகலாம் என்பது அதன் உள்ள இருக்கக்கூடிய சூட்சமாவது சூத்திரம். அதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு இல்லை. புரிஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு வேறு விதமான எந்த நிலையும் இல்லை. அதனால்தான் நாம சொல்றோம், எடப்பாடி போன்றவர்கள் மிக தெளிவாக நாட்டு மக்களிடம் பொய்யன் என்றும் எந்த விதமான திறமையோ ஆற்றலும் ஆட்சி காலத்தில் எதுவுமே செய்ய தெரியாதவன் என்றும், யாரெல்லாம் மேல உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போட்டாங்களோ அதுக்கெல்லாம் கை கட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த நாடகம் நடிப்பெல்லாம் ஒண்ணுமே எடுபடாது. நன்றி கெட்டவன். ஏன்னா நீ யாரு காலில் விழுந்து காலை தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நீ முதலமைச்சரா ஏறி உக்காந்தியோ அவங்க எல்லாமே அதுக்கப்புறம் நீங்க விரட்ட அவங்க எல்லாமே இப்ப சொல்றாங்க யாரை வேண்டுமென்றாலும் ஏற்றுக்கொள்வோம். நாங்களா சொல்றோம் இந்த எடப்பாடியை மட்டும் நாங்க ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு உன்னை தூக்கி உட்கார வச்சாங்களா அவங்க சொல்றாங்க. அப்போ உன் யோகிதை என்ன? முதல்ல உன் கூட இருந்தவங்ககிட்ட உன் லட்சத்தை உன்னுடைய லட்சணத்தை ஒழுங்குபடுத்திக்கிட்டு வா. நாட்டுல பேசுறதுனால ஒன்னும் நீதான் விவசாய கட்டவன் என்று நீங்க சொல்ற. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.